அனைவருக்கும் வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் முக்கியமான ஒரு விடயம் பற்றி பேசப் போகின்றோம். குறிப்பாக மக்கள் சேவை நிகழ்ச்சியில் ஒரு தெளிவுபடுத்தல் அல்லது விழிப்புணர்வூட்டல் விடயங்கள் பற்றிய தெளிவுபடுத்தல், மக்களுக்கு வழங்க வேண்டிய விடயங்களை மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் கலந்துரையாடி வருகின்றோம். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்று குறிப்பிடலாம். குறிப்பாக கல்வி என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். இந்த பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமான விடயங்களை பற்றி பேசுகின்ற போது நாங்கள் மிக நுணுக்கமாக, மிக விரிவாக மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் இந்த வாரம் நாங்கள் பேச போகின்ற விடயம் இந்த பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில் அல்லது பிள்ளைகளுடைய கல்வியில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு, பொறுப்பு பற்றிய விடயங்களை பற்றி பேச போகின்றோம். இந்த விடயம் மிக நுணுக்கமாக, மிக கவனமாக ஆராயப்பட வேண்டிய விடயம். குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வியில் பெற்றோர்கள் மிக ஆர்வமாக இருக்கின்றார்கள். அந்த ஆர்வத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே வேளையில் அந்த பெற்றோர்களுடைய ஆர்வம் சில வேளைகளில் தவறான பாதையில் கூட செல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அதே வேளையில் எந்த மாதிரியான ஆர்வத்தை காட்ட வேண்டும், எவ்வாறு அவர்கள் பொறுப்போடு செயற்பட வேண்டும், எவ்வாறான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் போன்ற விடயங்களை இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பேச இருக்கின்றோம். நீங்கள் வழங்குகின்ற அந்த ஆர்வம் அல்லது நீங்கள் வழங்குகின்ற அந்த ஒத்துழைப்பு பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு உந்து சக்தியாக அமையும். ஆகவே ஒரு விரிவான ஒரு கலந்துரையாடலுக்கு நாங்கள் தயாராகின்றோம். இந்த வார நிகழ்ச்சிக்கு எங்களோடு இணைந்திருக்கின்றார் உளவள சிகிச்சையாளர், வாழ்க்கை மேம்பாட்டு பயிற்சியாளர் லுக்மானுல் ஹக்கீம். வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சியில் உங்களை நான் நிறைய தரம் சந்திச்சிருக்கிறோம். ஸோ இந்த வார நிகழ்ச்சிக்கும் உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். ஒரு முக்கியமான தலைப்பில் பேசுகிறதுக்கு ஒரு கலந்துரையாடலாக இந்த நிகழ்ச்சியை மக்களுக்கான, பெற்றோர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியாக வழங்குகின்றோம். குறிப்பாக பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில் அதில் பொறுப்பு உணர்ந்து செயற்படுகின்ற பெற்றோர்களை நாங்கள் காணுகின்றோம். இருந்தபோதிலும் அந்த பொறுப்புணர்வு என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் வித்தியாசப்படும். நாங்கள் வகைப்படுத்தலாமா? எப்படியாக இப்போ நாங்கள் சில நேரத்தில் ஸ்காலர்ஷிப்புக்கு படிப்பிக்கிறது, அப்படி இல்லாட்டி ஆரம்ப பள்ளியில் படிக்கையில் நாங்கள் வழங்குற ஒத்துழைப்பு, பிறகு நாங்கள் இடையில் பாடசாலை கல்வி, பிறகு உயர்கல்வி, வகைப்படுத்தலாமா? எப்படி அதை நாங்கள் வகைப்படுத்திக் கொள்வது? குறிப்பாக இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியே நாங்கள் பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. குறிப்பாக அந்த ஜூனியர் ஸ்டேஜில் இருக்கிற நேரம், அதாவது பெற்றோர்களுடைய அதுதான் மிக முக்கியமான ஒரு பருவமாக நாங்கள் சொல்லலாம். ஆரம்ப காலகட்டத்திலே பேரண்ட்ஸினுடைய பெற்றோர்களுடைய அந்த மாடலிங், அதாவது நாங்கள் இந்த குழந்தைகளை பொறுத்தவரையிலே அதாவது லேர்னிங் பை இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவார்கள். அது குழந்தைகள் பார்த்து கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்வார்கள். அந்த சந்தர்ப்பங்களிலே பேரண்ட்ஸினுடைய மிக முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டியாக, பொறுப்பாக நாங்கள் சொல்வது, குறிப்பாக கல்வி மேம்பாட்டுக்கு அவர்கள் பேரண்ட்ஸ் ரோல் மாடலாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் அந்த குறிப்பிட்ட குழந்தை, நாங்கள் அது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். அதே போல் அந்த குழந்தை வளர்ந்து, அதாவது கற்றல் என்பது தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, தன்னுடைய பொறுப்புணர்வு என்று சொல்லி புரிந்து கொள்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த சந்தர்ப்பத்திலே பெற்றோர்களுடைய அந்த நடைமுறைகள், வழிமுறைகள் அல்லது அவர்களுடைய அப்ரோச்சஸ் அணுகுமுறைகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு விஷயம் இருக்கிறது. அதே போல் அந்த குறிப்பிட்ட குழந்தை பெரியவராக, அதாவது above 18 அல்லது above 20 என்று வருகின்ற பொழுது பெற்றோருடைய வழிகாட்டல் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த ஒவ்வொரு பருவத்தில் அடைகின்ற சந்தர்ப்பங்களிலும் அணுகுமுறைகள் வித்தியாசப்பட வேண்டும். பிள்ளைகள் குறிப்பாக தங்களுடைய பெற்றோரை பார்த்து பயிலுகின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக ரோல் மாடல், அதுபோல் இமிட்டேஷன், அவர்கள் அதனை பின்பற்றுகின்றவர்களாக மாறுகின்றார்கள். ஆகவே நாங்கள் இந்த ஃபஸ்ட்டுக்கு ஜூனியர்ஸ்லேருந்து வருவோம். ஆரம்ப பள்ளி இந்த மாதிரியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் நடந்து கொள்ளக்கூடிய முறை எந்த மாதிரியாக அவர்கள் கவனிக்க வேண்டும். பெற்றோர்கள் ஆர்வம் காட்டுகின்றார்கள். எந்த ஒரு பெற்றோரும் ஆர்வம் காட்டவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கல. அதாவது மிக குறைவு அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் கல்விக்குரிய முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அது சரியான விதத்தில் வழங்கப்படுகின்றதா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆரம்ப பள்ளியில் படிக்கின்ற அந்த மாணவர்களுக்கான, அந்த பெற்றோர்களுக்கான ஒரு ஆலோசனையாக நாங்கள் முன்வைக்கக்கூடிய விடயங்களில் இருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாக நான் ஆரம்பத்திலே அதை சொல்லிவிட்டேன். அதாவது இந்த ரோல் மாடலாக மாற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சாதாரணமாகவே சின்ன வயசில் இப்போ எந்த குழந்தையும் விளையாட்டு என்பதுதான் மிக முக்கியமாக அவர்கள் கருதுவார்கள். அதாவது விளையாட வேண்டும், அது என்ன வகையான விளையாட்டாக இருக்கலாம், நண்பர்களோடு இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய விரும்புவார்கள். இப்போ அந்த சந்தர்ப்பங்களிலே பெற்றோர்கள் மிக முக்கியமாக ரோல் மாடலாக இருக்க வேண்டும். சாதாரணமாக இப்போதெல்லாம் வெளிநாடுகளிலே இருக்கின்ற ஒரு கல்வி முறைமை என்னென்னு சொன்னால், சாதாரணமாக வீடுகளிலே ஒரு ஷெடியூலிங் சிஸ்டம் வைத்திருப்பார்கள். அதாவது இத்தனை மணிக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்க வேண்டும், இத்தனை மணிக்கு நீங்கள் பாடசாலை செல்ல வேண்டும், இத்தனை மணிக்கு நீங்கள் விளையாட வேண்டும், இத்தனை மணிக்கு உங்களுடைய அதாவது ஹாபீஸ்லேயே நீங்கள் ஈடுபடலாம். அதே போல் இத்தனை மணிக்கு நீங்கள் அதாவது இரவிலே உட்கார்ந்து நீங்கள் அதாவது வீட்டு வேலைகள், ஹோம் ஒர்க்லேயே நீங்கள் ஈடுபட வேண்டும், இத்தனை மணிக்கு நீங்கள் செல்ஃப் ரீடிங்லேயே ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சில வரையறைகளை இவர்கள் ஷெடியூலிங்கே வைத்திருப்பார்கள். அப்போது அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே இருந்து பழக்கப்படுவதால் அந்த குழந்தைகள் தானாகவே
அந்த குறிப்பிட்ட அட்டவணைக்குள் உள்ளாகிறார்கள். அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக அந்த கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்கள். சாதாரணமாக ஆரம்பத்திலே குழந்தைகள் எந்த குழந்தையாக இருந்தாலும் வந்து கற்றலிலே மிக ஆர்வமாக ஈடுபடுவது என்பது எல்லா குழந்தையும் பொறுத்தவரையிலே சாத்தியமில்லாத விஷயம் தான். அந்த ஷெடியூலிங் சிஸ்டம் ஒன்றை சின்ன வயசுலேயே அவர்கள் பழக்கிவிட்டார்கள் என்றால், அதே போல் அதோடு சேர்த்து ஷெடியூலிங் சிஸ்டத்தோடு சேர்த்து நாங்கள் பெற்றோர் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், பெற்றோருக்கும் அந்த வாசிக்கின்ற தொடர்ந்தேர்ச்சியாக கற்கின்ற ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. சாதாரணமாக சில பெற்றோர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம், எங்களுக்கு தான் 40 வயசாயிருச்சு, 35 வயசாயிருச்சு, 50 வயசாயிருச்சு, இதுக்கப்புறம் நான் எதைத்தான் படித்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்பார்கள். உண்மையிலே ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் அன்றாடம் கற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நவீன காலத்தில் இருக்கிற தொழில்நுட்பம் சம்பந்தமாக இருக்கலாம், குழந்தைகள் வளர்ப்பு சம்பந்தமாக இருக்கலாம், நவீன காலத்திலே குழந்தைகள் எதிர்நோக்குகின்ற நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சாதாரணமாக இப்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, அதாவது சோஷியல் நெட்வொர்க் அடிக்ஷன் என்பது நிறையவே, அதாவது உலகளாவிய ரீதியில் இருக்கலாம், இலங்கையில் இருக்கலாம், நிறையவே விரவி காணப்படுகின்ற ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது குழந்தைகள் நவீன காலத்திலே எதிர்கொள்ளுகின்ற சவால்களை எப்படி முகம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களை பயிற்றுவிக்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு அந்த நாலேஜ் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். ஸோ பெற்றோர்களும் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் வெளிநாடுகளில் என்ன செய்கிறார்கள் சொன்னால், அந்த ஒரு ரவுண்ட் டேபிள் சிஸ்டம், அதாவது இப்போ சாதாரணமாக ஒரு 6 மணி 7 மணி ஆகிவிட்டால் பெற்றோரும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்காக அவர்களுக்கு தேவையான நூல்களை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் வாசிக்க ஆரம்பிப்பார்கள். குழந்தைகள் அவர்கள் பாடசாலை கல்வியில் என்ன விஷயங்களை செய்ய வேண்டும், என்ன ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும், அடுத்த நாள் பாடங்களுக்கு எப்படி தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களும் அந்த தயார் நிலையிலே ஈடுபடுவதை பார்த்திருக்கிறோம். அந்த வீட்டில் இருக்கிற இன்னொரு தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், கொஞ்சம் வயது கூடிய மாணவராக இருக்கலாம், இன்னொரு பிள்ளையாக இருக்கலாம், அவர்களுடைய வேலையை அவர் செய்வார்கள். அந்த சிஸ்டமை வந்து அவர்கள் உருவாக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை. ஸோ இந்த அடிப்படையிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இந்த முதலாவது விஷயம், இந்த ரோல் மாடலிங் என்ற விஷயத்தை பெற்றோர்கள் கொடுக்க வேண்டும் என்றது மிக முக்கியமான விஷயம். சின்ன குழந்தைகளை பொறுத்தவரையில் சில பெற்றோர்கள் எங்களிடம் கேட்கின்ற ஒரு விஷயம் தான், சின்ன பிள்ளைக்கு எப்படி ஆர்வத்தை ஊட்டுறது, எல்லாருமே சில குழந்தைகள் படிக்கிறார்கள், சில குழந்தைகள் படிக்கிறார்களே, பின்னால் இருந்து தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்ல நிலை இருக்கிறது, எப்படி மாற்றுவது என்று சொல்லி கேட்பார்கள். பொதுவாகவே எல்லா குழந்தைகளுமே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்க போவதில்லை. சில குழந்தைகள் செல்ஃப் மோட்டிவேட்டட், நீங்கள் அவர்களுக்கு படிக்க சொல்லவே தேவையில்லை, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லவே தேவையில்லை, அதாவது நீங்கள் பாஸ் பேப்பர் செய்து பாருங்கள்னு சொல்லவே தேவையில்லை, ஈவினிங் ஆனால் நீங்கள் எடுத்து படிக்க ஆரம்பிங்கள், வீட்டு பாடங்களை செய்ய ஆரம்பிங்கள் என்று சொல்லவே தேவையில்லை. அவர்களாகவே எழும்பி அவர்களாகவே அந்த வேலையை செய்து கொண்டே இருப்பார்கள். அது செல்ஃப் மோட்டிவேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தைகள் அப்படி இருக்கிறார்கள். இன்னும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்களுடைய துணை, பெற்றோர்களுடைய சப்போர்ட், அந்த மோட்டிவேஷன் தொடர்ந்தேர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது அந்த குழந்தைகளுடைய இயல்பை பொறுத்தது. அவை அந்த குழந்தைகளை பொறுத்தவரை நாங்கள் எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரி இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. அந்த குழந்தைகளுடைய இயல்புக்கேற்ப அந்த குழந்தைகளிலிருந்து பின்னாலிருந்து நாங்கள் அவர்களை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒரு தேவை இருக்கிறது. அது நேரம் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறது முதல்ல இந்த சின்ன பிள்ளைகளில் வந்து பெற்றோர்கள் படிப்பிக்கிறோம் அப்படின்ற பேரில் சில நேரங்களில் சில அழுத்தங்களை கொடுக்குறாங்க. அது நேரம் ஒரு தவறான ஆர்வத்தின் காரணமாக பிள்ளைகளுக்கு அது எகெயின்ஸ்ட் ஆகுது, கல்விக்கு மறுபுறமாக நெகட்டிவாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆக என்ன மாதிரியாக அவர்கள் தவறுகள் செய்கின்றார்கள் அப்படின்ற ஏதாவது அடையாளப்படுத்தல்கள் இருக்கிறது, குறிப்பாக மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிடுறது, இப்படியான விஷயங்கள், அப்படி இல்லாட்டி ப்ரெஷரைஸ் பண்ணுறது பிள்ளைகளை படிக்க சொல்லி, ஆக அவர்களுடைய ஆர்வத்துக்கு செல்ல விடாமல் அவர்கள் நாங்கள் ஒரு டைம் டேபிளுக்கு போகணும் அப்படின்றது நியாயமான தேவை, அதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்கள் இருக்கிறது. ஆக என்ன மாதிரியாக இந்த தவறுகளை விடுகின்றார்கள் உங்களுடைய பார்வையில், நீங்கள் அனுபவத்தின் ரீதியாக? சாதாரணமாகவே இப்போ எங்களுக்கு தெரியும், நாங்கள் சாதாரணமாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து குழந்தைகளை பொறுத்தவரை மேற்கத்திய நாடுகளில் இந்த ஆரம்ப கட்டங்களில் அந்த குழந்தைக்கு ஒரு 8-9 வயசாக இருக்கிற நேரமே அந்த குழந்தையுடைய ஐக்யூ லெவல், அதாவது இன்டெலிஜென்ஸை வந்து அவர்கள் பரீட்சித்து விடுவார்கள். அந்த குழந்தையுடைய ஐக்யூ லெவல், இன்டெலிஜென்ட் நுண்ணறிவு எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லா ஐக்யூ லெவலும் வந்து எல்லா அதாவது எல்லா கோர்சஸ், எல்லா வகையான பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு பொருத்தமாக இருக்க மாட்டார்கள். அப்போ அந்த குழந்தையுடைய ஐக்யூ லெவலை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரணமான ஒரு ஐக்யூ லெவலை நாங்கள் சொல்லுவோம் 90லிருந்து 110 என்பது ஒரு சாதாரணமான ஐக்யூ லெவல் அப்படின்னு சொல்லுவார்கள். அதே போல் 110லிருந்து 120 என்பதை நாங்கள் விவேகிகள் அப்படின்னு சொல்லுவோம். 120க்கு மேலே இருக்கிறவர்கள் அவர்களை வந்து நாங்கள் 120லிருந்து 130 வரைக்குமானவர்களை நாங்கள் அதிவிவேகிகள் அப்படின்னு சொல்லுவோம். 130க்கு மேலே இருக்கிறவர்கள் 130லிருந்து 140 வரைக்குமானவர்களை நாங்கள் கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். 140க்கு மேற்பட்டவர்களை நாங்கள் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 90லிருந்து கீழ்ப்பட்டவர்களை, 90லிருந்து 75 வரைக்குமான பகுதியில் இருக்கிறவர்களை நாங்கள் மெல்ல கற்கும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த வரையறைக்குள் அவர்கள் வருவார்கள். 75க்கு கீழே வருபவர்களை புத்தி வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் சொல்வார்கள். அப்போ முதலாவது ஒரு தாயும் தந்தையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும், தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி
ரெஸ்பான்சிபிலிட்டியை அல்லது அந்த குழந்தையிடமிருந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை எதிர்பார்ப்பை வைக்கின்ற பொழுது என்னுடைய குழந்தை எந்த வகையான ஐக்கியூ கேட்டகரியில் இருக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அந்த சுமையை சரியாக சுமத்தலாம். சாதாரணமாக இப்போதெல்லாம் இந்த O level பரீட்சை முடிந்து பெற்றோருடைய நீங்கள் சொன்ன மாதிரி பெற்றோருடைய ப்ரெஷரைசிங் காரணமாக பெற்றோருடைய அழுத்தம் காரணமாக சில நேரம் சொல்வார்கள் என்னிடம் காசு இருக்கிறது பணம் இருக்கிறது நீங்கள் பயோ செய்யுங்கள் அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் அந்த குழந்தையுடைய ஐக்கியூ லெவல் பயோ செய்வதற்குரிய போதுமானதாக இருக்காது. என்ன சொன்னால் சாதாரணமாக ஒரு 110 லெவலில் இருக்கிறவருக்கு பயோ செய்வது என்பது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். சில நேரம் அது அந்த குழந்தையுடைய கெப்பாசிட்டியை அந்த குழந்தையுடைய திறனை மீறிய ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். அப்போ சில நேரம் அந்த குழந்தைகள் என்ன செய்வார்கள் அந்த சிறுவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு அதாவது செகண்ட் டைம் அதாவது A லெவலுடைய ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் வரும்போது கவுன்சிலரை வந்து சந்திப்பார்கள், ஒரு சைக்காலஜிஸ்டை வந்து சந்திப்பார்கள். எங்களுக்கு வந்து பயாலஜி ஈஸியாக இருக்கிறது, ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை படிக்கிற நேரம் வந்து அவருடைய ஐக்கியூ லெவல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். அப்போ முதலாவது நீங்கள் கேட்ட கேள்விக்குரிய விடை என்னென்னு சொன்னால் குழந்தைகளுடைய சரியான திறமைகள் என்னென்னு சொல்லி இனம் காணாமல் குறிப்பாக அவருடைய ஐக்கியூ லெவல் நுண்ணறிவை இனம் காணாமல் அந்த குழந்தைகளுக்கு மேலதிகமான சுமையை சுமத்துகின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ரெண்டாவது நீங்கள் சொன்ன மாதிரி கம்பேரிசன் அதாவது ஒப்பிட்டு பேசுதல் ஒப்பிட்டு பார்த்தல் தன்னுடைய அக்காவுடைய குழந்தை இப்படி படிக்கிறது அண்ணாவுடைய குழந்தை இப்படி படிக்கிறது அண்ணாவுடைய குழந்தை ஸ்காலர்ஷிப்பிலே பாஸ் பண்ணியிருக்கிறது ஏன் உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்வார்கள். அது சில சந்தர்ப்பங்களே ரோஷமூட்டுகின்ற வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் சில சந்தர்ப்பங்களே அந்த குழந்தையுடைய கெப்பாசிட்டியை மீறியதாக கூட அந்த குழந்தை இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்திலே அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுவதில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். சில சந்தர்ப்பங்களில் சில குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு 9 வயதாக இருக்கும், 4ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிற ஒரு குழந்தை. சில பெற்றோர் சொல்லியிருப்பார்கள் நீங்க வந்து ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் பண்ணாதான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருப்பார்கள். அப்போ அந்த குழந்தை வந்து உள ரீதியாக பாதிக்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கலாம், மன அழுத்தங்களுக்கு உட்படுவதை பார்த்திருக்கலாம், உடல் ரீதியான வேறு வகையான சில முறைப்பாடுகளோடு வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த குழந்தை விளைந்து ஒப்பிட்டு பேசுதல் ஏன் அக்காவால் முடியாது உன்னால் முடியாது அந்த மாதிரி ஒப்பிட்டு பேசுதல் என்பது ஒரு பெரிய பிரச்சனை. அதே மாதிரி குழந்தைகளை பொறுத்தவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறோம், குறிப்பாக உளவியலாளர்கள் வந்து குழந்தைகளாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் 7 வகையாக வகைப்படுத்துவார்கள். நாங்கள் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த எந்த வகைக்கு உட்பட்டவர்கள் எந்த வகையான திறமை சார்ந்தவர்கள் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது குழந்தைகளை பொதுவாக பொறுத்தவரையில் அவர்கள் சிலவர்கள் வந்து அதாவது நாங்கள் சொல்லலாம் அந்த லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ட் அதாவது மொழியியல் சார்ந்த வல்லுநர்களாக அவர்கள் இருப்பார்கள். எந்த மொழியை கூட மிக வேகமாக கற்றுக்கொள்ள முடியும், மொழி பாவனையாக இருக்க முடியும், மொழி சார்ந்த விஷயங்களுக்கு ஈடுபாடு காட்டுவதாக முடியும், நிறையவே அவர்களுக்கு இருக்கும். அப்போ அந்த துறை சார்ந்தவர்களை அந்த துறையிலே வழிபடுத்துகின்ற பொழுதுதான் அந்த அவர்கள் அதாவது எதிர்காலத்திலே ஒரு ஷேக்ஸ்பியராகவோ அல்லது மொழியியல் சார்ந்து ஒரு துறை போனவராகவும் அவர் இருக்க முடியும். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே அப்படியான துறைகளை கூட பெற்றோர்கள் இனம் காணாமல் தனக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தன்னுடைய கனவு எப்படியாக இருந்தது அந்த கனவிலே எப்படி குழந்தைகளை சாதிக்க வைக்க முடியும் என்று சொல்லி குழந்தைகளை நீங்கள் சொல்வது போல ப்ரெஷரைஸ் பண்ணுகிறார்கள். அது வந்து குழந்தைகளுக்கு ஒரு பெரிய அழுத்தமாகவே மாறிவிடுகிறது. அதே மாதிரி 2வது வகையான குழந்தைகள் இருப்பார்கள், அதாவது அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ட் உள்ளவர்கள், மேத்தமெட்டிக்கல் அனலிட்டிக்கல் இன்டெலிஜென்ட் அதாவது கணித அறிவு தர்க்க ரீதியான அறிவு அந்த மாதிரியான அறிவு கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களை அது சார்ந்து அவர்களை பயிற்றுவிக்க வேண்டும். அவர்கள் தான் கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம், அதாவது நாங்கள் சொல்லாமல் அதாவது ப்ராப்ளம் சோல்வர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியர்ஸாக இருக்கலாம், அதே போல் சயின்டிஸ்டாக இருக்கலாம். அந்த துறை சார்ந்து வருகின்றவர்கள் தான் அந்த துறையிலே வருவார்கள். அதே போல் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் மியூசிக்கல் இன்டெலிஜென்ட் இசை அறிவு கூடியவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் இசை அந்த ஊடாக அந்த ராகம் அந்த மாதிரியான விஷயங்களே ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அப்போ அது சார்ந்தவர்களை அந்த துறையிலே அவர்களுக்கு கைட் பண்ண வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. அதே போல் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் அந்த ஸ்பேஷியல் விஷுவல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களை பொறுத்தவரை அழகுணர்ச்சி கூடியவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி அழகாக செய்வது, எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி நீட்டாக செய்வதுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்திலேயே அழகுணர்ச்சியோடு செயற்படுகின்றவர்களாக இருப்பார்கள். ஸோ அவர்கள் தான் பிற்காலத்திலே டிசைனர்ஸாக இருக்கலாம், காஸ்மெட்டிக் கன்சல்டன்ஸாக இருக்கலாம், அதே மாதிரி அந்த மாதிரியான ஃபீல்டிலே வருகின்றவர்கள் அவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்களை அது சார்ந்து வழிபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் பொடிலிக் கினெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்வார்கள், அதாவது உடலியல் சார்ந்து ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள், எந்த ஒரு விளையாட்டிலேயுமே ஈடுபடுகின்றவர்கள், சக்தி கூடியவர்கள், எனர்ஜியாக இருக்கக்கூடியவர்கள், சாதாரணமாக ஒரு உசைன் போல்டாக இருக்கலாம் அல்லது மேரியன் ஜோன்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரியான துறையிலே வர முடியுமானவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அப்போ அவர்களை அது சார்ந்து அவர்களை தூண்ட வேண்டும், அது சார்ந்தவர்களை வழிகாட்ட வேண்டும். ஆனால் பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சில சந்தர்ப்பங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், சாதாரணமாக தன்னுடைய மகன் பாடசாலையிலே அதாவது ஒரு போட்டியிலே கலந்து கொண்டு ஒரு விளையாட்டு போட்டியிலே கலந்து கொண்டு ஒரு சர்டிஃபிகேட்டோடு வந்து அப்பாவிடம் கொடுக்கிற போது அம்மாவிடம் கொடுக்கிற போது முதலாவது சொல்லுகின்ற வார்த்தை என்னன்னு சொன்னால் இதில் காட்டுற முக்கியத்துவத்தை நீங்கள் படிப்பிலையும் காட்டணும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படின்னா தன்னுடைய குழந்தையுடைய திறனை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது, ஆனால் இன்னொரு பக்கத்திலே வழிகாட்டுவார்கள். அப்போ சில நேரம் சில குழந்தைகள் இருக்கிறார்கள், அம்மா அப்பா சொன்ன இந்த வார்த்தை காரணமாக கூட நான் ஓகே நீங்கள் என்னுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் விளையாட்டுத்துறையிலே நான் அதாவது பெரிய இடத்துக்கு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா, அதனால் நான் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் செய்ய போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு
தன்னுடைய பேரண்ட்ஸை வந்து பழி வாங்குவதற்காகவே தன்னுடைய கல்வி ரீதியான விருப்பத்தை குறைத்து கொண்ட மாணவர்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு வகையினர் இருப்பார்கள். நான் 5 வகை சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். இன்னொரு வகை இருக்கிறார்கள் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது மற்றவர்களோடு கதைப்பது, பேசுவது, அதாவது மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ணுவது. அதே போல் அந்த நான் சொல்லும் இந்த மார்க்கெட்டிங் மேனேஜர்ஸ், அதாவது ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி விற்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான திறனுடையவர்கள் இருப்பார்கள். நல்ல சோஷியலிஸ்டிக் ஸ்கில்லாக இருக்கலாம், நிறையவே அவர்களுக்கு இருக்கும். மொழிய அறிவோடு சேர்ந்து மனிதர்கள், அதாவது மனித இயல்புகள், ஹியூமனிடேரியன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஸ்கில் வந்து நிறைய இருக்கிற குழந்தைகள் இருப்பார்கள். முன்பின்னே தெரியாத மனிதர்களிடம் கூட அவர்கள் உறவு கொள்வார்கள், அவர்களோடு கதைப்பார்கள், அவர்களோடு டிஸ்கஸ் பண்ணுவார்கள். எல்லோரையும் கவர்ந்திழுக்கின்ற ஒரு ஆற்றலும் அவர்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான சில குழந்தைகள் இருப்பார்கள். அவர்கள் அது சார்ந்து வழிகாட்டப்பட வேண்டும். அதே போல் இதில் கடைசியாவது 7வது வகை தான் இன்ட்ராபர்சனல் சொல்வார்கள். நிறைய ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கும் அவர்களுக்கு, நிறைய விஷயங்களை வாசித்து வைத்திருப்பார்கள். ஒரு கம்பெனியுடைய, ஒரு நிறுவனத்தினுடைய மிஷனை உருவாக்குவதாக இருக்கலாம். நிறைய, அதாவது ஃபிலோசபி சார்ந்து தத்துவ ரீதியாக சில விஷயங்களை பார்ப்பதாக இருக்கலாம். அது சார்ந்தவர்கள் யோசிக்கக்கூடியவர்கள். அப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அந்த பெற்றோர் விடுகின்ற, நீங்கள் நான் கேட்ட கேள்விக்கான 3வது பதில் என்று சொன்னால், துறைகளை சரியாக இனம் காணாமல், எந்த துறைக்கு இவர் பொருத்தமானவர் என்று சொல்லி இனம் காணாமல், அவர்களை வந்து நாங்கள் வேறொரு பக்கத்திலே அழுத்துவது, வேறொரு பக்கத்திலே அவர்களுக்கு செல்வதற்கு பலவந்தமாக அவர்களை திணிப்பது என்பது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் என்பது இன்னொரு பக்கத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். பெற்றோர்கள் மிக ஆர்வம் காட்டுவதும் கூட சில வேளைகளில் தவறாக போய் முடிந்து விடுகின்றது என்றுதான் நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். குறிப்பாக இந்த பிள்ளைகளை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளாதது, அல்லது பிள்ளைகளுடைய ஐக்கியூ லெவல், அவர்களுடைய பிள்ளைகளுடைய புத்தி கூர்மை எந்த அளவு இருக்கின்றது என்பதனை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு முடியுமானதை தவிர அதற்கு மேலதிகமான சுமையை வழங்குகின்ற போது அந்த பிள்ளைகள் அதில் சோபிக்க தவறிவிடுகின்றார்கள். பெற்றோர்கள் எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது? குறிப்பாக மேலத்தைய நாடுகளில் இவற்றுக்கான தனியான இயந்திரங்கள் இருக்கின்றன. எங்களை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் சுயமாக அவர்கள் அதனை மதிப்பீடு செய்வதை அதிகமாக காணக்கூடியது. சுய மதிப்பீட்டில் தவறுகள் விடுகின்ற சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே எவ்வாறு இந்த பெற்றோர்கள் இதனை அடையாளப்படுத்திக் கொள்ளலாம்? சாதாரணமாக இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் வந்து இலங்கையிலும் கூட நகரப்புறங்களை அண்டிய பகுதிகளில் வந்து நிறைய இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது சில ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கலாம், சில கிளினிக் சென்டர்ஸில் இருக்கலாம், நுண்ணறிவை பரிசீலிப்பதற்கான அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாக நாங்கள் எல்லோரும் இதற்கு போவது கிடையாது. ஆனால் பொதுவாக நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், அதாவது இந்த பேரண்ட்ஸை பொறுத்தவரையிலே தன்னுடைய பிள்ளையோடு அமர்ந்து டிஸ்கஸ் பண்ணுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். சாதாரணமாக இந்த பெற்றோரை வந்து 3 வகையாக பிரிப்பார்கள். சில பெற்றோர் இருக்கிறார்கள் வந்து, அதாவது டிக்டேட்டர்ஷிப் அப்படி சொல்வார்கள், அதாவது இந்த ஹிட்லர் டைப் ஆஃப் பேரண்டிங். அவர்கள் வந்து எப்போதுமே குழந்தைகளிடம் வந்து ஆலோசனை கேட்பது கிடையாது, குழந்தைகள்கிட்ட ஒப்பீனியன் கேட்பது கிடையாது, உங்களுடைய ஆர்வம் இதில் இருக்கிறது என்று கேட்பது கிடையாது. அவர்கள் நான் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வற்புறுத்தலாக ஈடுபடுத்த வைக்கின்ற பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஸோ அந்த குழந்தைகள் வந்து பெரும்பாலும் வாழ்க்கை முழுக்க ஒரு டிப்ரெஷன், அது மனச்சோர்வு நிலைக்குட்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். சொந்தமாக முடிவெடுக்க தெரியாதவர்களாக, ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாதவர்களாக, வாழ்க்கையிலே அவர்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பிரச்சனைக்குட்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். 2வது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறார்கள், குழந்தைகளிடமே மொத்தமாகவே வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை எடுப்பதற்கு மொத்தமாகவே அவருடைய கையிலே கொடுத்து விடுவார்கள். அதனால் குழந்தைகளுக்கு வந்து சரியான வழிகாட்டல் கொடுக்கப்படுவது கிடையாது. அதனால் அவர்களும் பிரச்சனைக்குட்பட்ட மனிதர்களாக, வாழ்க்கையிலே அச்சீவ் பண்ண முடியாதவர்கள். அதாவது குழந்தைகள் வந்து எந்தெந்த கோர்சஸ் எல்லாம் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களோ எல்லா கோர்ஸுக்கும் காசு கட்டுறது. அந்த குழந்தைகிட்ட திறமை இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பேசுறதும் கிடையாது, அவரோட டிஸ்கஸ் பண்ணுவது கிடையாது, அது துறை சார்ந்தவர்களை சந்திப்பது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு குரூப் இருப்பார்கள். 3வது ஒரு வகையான பெற்றோர் இருக்கிறார்கள், நாங்கள் சொல்லுவோம் டெமோக்ராட்டிக் பேரண்டிங் அப்படி சொல்வார்கள். குழந்தைகளிடம் ஆரம்பத்தில் அவர்கள் கலந்துரையாடுவார்கள், குழந்தையோடு கதைப்பார்கள், குழந்தையோடு இருக்கிற திறமைகளை இனம் கண்டு கொள்வார்கள். அதே போல குழந்தைகளுக்கு சரியாக வழிகாட்டுவார்கள். எல்லாமே அவர்களிடம் காணப்படும். குழந்தைகளை வழிகாட்டுவார்கள், அதே போல குழந்தைகளிடம் பேசுவார்கள், அவருடைய ஆப்ஷனை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்போ இந்த முதலாவது அந்த குழந்தையுடைய நல்ல வழிகாட்டலுக்கான அடிப்படையான விஷயம் குழந்தைகளோடு பேச வேண்டும் என்ற விஷயம். அப்போ டெமோக்ராட்டிக் பேரண்டிங்காக நாங்கள் இருக்க வேண்டும், குழந்தையுடைய தேவைகளை புரிந்து கொள்ள வேண்டும், குழந்தைகளிடம் அமர்ந்து உட்கார்ந்து பேச வேண்டும், என்ன திறமைகள் இருக்கிறது என்று இனம் கண்டு கொள்ள வேண்டும். 2வது விஷயம், அதனோடு சேர்த்து என்ன செய்யலாம் என்றால், அண்மை காலங்களில் சாதாரணமாக ஒரு மாணவர் வந்து ஒரு 8ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறார், 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு படிக்கிறார், ஓலவலுக்கு அண்மித்திருக்கிறார், அடுத்தது எந்த துறைக்கு போகலாம் என்று அவருக்கே கன்ஃபியூஷன் இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து ஒரு செல்ஃப் அனலைசிங்க்கு போகலாம். அதாவது இதுவரைக்கும் நான் எந்தெந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறேன், எந்த மாதிரியான லீடர்ஷிப் கேம்பில் நான் கலந்து கொண்டிருக்கேன், எந்த மாதிரியான கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கேன், எந்த மாதிரியான விளையாட்டுகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், யாரெல்லாம் என்னை எந்த விளையாட்டுக்காக அல்லது எந்த திறமைக்காக என்னை பாராட்டி இருக்கிறார்கள். அப்போ அந்த குறிப்பிட்ட பாராட்டப்பட்டிருக்கிற சில நேரம் எனக்கு தெரியாது இருக்கும் என்னுடைய திறமை இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி, இன்னொருடைய பாராட்டு வந்து எங்களுக்கு உதவி செய்யும், நான் இந்த துறை சார்ந்தவராக என்னால் போக முடியும் என்ற பாராட்டு எங்களுக்கு உதவி செய்யும். அப்போ மாணவரை பொறுத்தவரை தன்னுடைய பெற்றோருடைய அனுசரணையோடு உதவியோடு என்ன செய்யலாம்னா ஒரு செல்ஃப் அனலைசிங்கை பண்ணி பார்க்கலாம். நான் இதுவரைக்கும் என்ன
மாதிரியான விஷயங்களே சோபித்திருக்கிறேன், என்ன மாதிரி விஷயங்களே நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், எந்த மாதிரியான பரிசுகள் எனக்கு கிடைத்திருக்கிறது, யாரெல்லாம் எனக்கு எந்த விளையாட்டுகளில் அல்லது எந்த மாதிரியான அதாவது கலை அம்சங்களில் ஈடுபட்டிருக்கிற நேரம் எனக்கு பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு மனிதன் செல்ஃப் அனலைசிங் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். ரைட், இது ரெண்டாவது விஷயம். அதே மாதிரி அடிப்படையிலே சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்ன் இருக்கும். சாதாரணமாக சின்ன வயசுலேருந்தே சில பேரன் சொல்வார்கள், என்னுடைய மகனுக்கு படிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனால் மெக்கானிக்கல் சார்ந்த விஷயங்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை கலட்டி பூட்டுவதாக இருக்கலாம், அதிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு தெரிகிறது. அதாவது அந்த இண்டிவிஜுவல் டிஃபரன்சியேஷன் அவர்களுக்கு தெரியும், ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, அவருக்கு ஒரு தனித்துவமான சில இயல்புகள் சிலருக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே சிலவர்கள் பாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். சின்ன வயசுலேருந்தே சிலருக்கு விளையாட்டுகளிலே ரொம்ப ஆர்வம் இருக்கும். சின்ன வயசுலேயே ஜிம்முக்கு போகிறதா இருக்கலாம். சின்ன வயசுலேயே அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கின்ற இந்த கராத்தே மாதிரி குன்ஃபு மாதிரியான விளையாட்டுகளில் ஈடுபடுவதாக இருக்கலாம். அதிலெல்லாம் ரொம்ப ஆர்வம் அவர்களுக்கு காணப்படும். அதே மாதிரி அப்போ நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அடையாளம், இது பேரண்ட்டோட அதாவது நாங்கள் ஒப்சர்வேஷன், அவதானத்தின் மூலமாக சில விஷயங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியுமாக இருக்கும். அதே போல் அதையும் தாண்டி அந்த குறிப்பிட்ட எந்த பாடசாலையிலே படிக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட பாடசாலையுடைய வகுப்பாசிரியராக இருக்கலாம், அவர்கள் அந்த மாணவரை பற்றி அவருடைய திறமையை பற்றி சில நேரம் தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்த குறிப்பிட்ட மாணவனுடைய நண்பர்கள் அவருடைய திறமையை பற்றி தெரிந்து வைத்திருப்பார்கள். அப்போ இதெல்லாம் எங்களுக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும் என்றால், பகுப்பாராய்வு செய்ய முடியும் என்றால், எங்களுக்கு ஐக்யூ டெஸ்டிங்க்கு போகாமலே சில தீர்மானங்களுக்கு வர முடியும். ஆனால் இது மாணவனுடைய அதாவது ஒப்பீனியனோடு, அவருடைய கருத்துக்களோடு ஒத்து போகின்ற ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். அந்த குறிப்பாக அதாவது நகரப்புறத்தை தாண்டிய தூரத்தில் இருக்கிற கிராமப்புறங்களில் வசிக்கின்ற பெற்றோர்களை பொறுத்தவரை இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். நிச்சயமாக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் ஒரு தீர்மானத்துக்கு அதனூடாக அவர்கள் அந்த ஒத்துழைப்பை வழங்குகின்ற போது பிள்ளைகளுடைய கல்வி இன்னும் முன்னேற்றகரமானதாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். நிச்சயமாக குறிப்பாக நாங்கள் அநேகமாக பேசுகின்ற விடயம், கல்வி என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அல்லது மகிழ்ச்சிகரமாக அந்த பிள்ளை விரும்பி செய்கின்ற போது அதனுடைய பலன் மிக அதிகமாக இருக்கும். அதன் பின்னராக அவர்கள் வேலைக்கு செல்கின்ற போது கூட அவர்களுடைய கற்ற கல்வி அங்கே உதவி செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பலரை பார்த்திருக்கின்றோம், படிப்பது ஒன்று வேலை ஒன்று என்று இருவேறுபட்ட கோணங்களை சென்று கொண்டிருப்பார்கள். பாடசாலை கல்வியாக இருக்கலாம், உயர்கல்வி படித்தது ஒன்று, பிறகு அவர்களுடைய தொழில் ரீதியாக அவர்களுடைய கல்வி எந்த விதத்திலுமே உதவி செய்யாது. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய ஆர்வத்தின் பால் அவர்களுடைய கல்வி செலுத்துகின்ற போது அது அவர்களுடைய எதிர்கால தொழிலுக்கும் கூட உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி என்பது ஒரு முழுமையான கல்வி என்பது மகிழ்ச்சிகரமாக கற்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்க வேண்டும். பெற்றோர்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். பெற்றோர்களுடைய பொறுப்பு மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகவே பெற்றோர்கள் என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும், என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும், இந்த விடயங்களை பற்றி பார்க்கின்ற போது பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்கள். பொதுவாகவே இந்த கல்வி கற்பித்தல் அல்லது பெற்றோர்களுடைய பொறுப்புகளை பற்றி பார்க்கின்ற பொழுது முதலாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன, அதாவது பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் ரோல் மாடலாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அது நாங்கள் விரிவாகவே பார்த்துருக்கிறோம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு சொன்னால், குழந்தைகளுடைய அதாவது எந்த பகுதியிலே அவர்கள் ஆர்வம் அதிகமாக செலுத்துகிறார்கள், எந்த வகையான ஏரியாஸ்லே, நான் சொன்ன அந்த ரெண்டாவது பகுதி, அதாவது எந்த வகையான ஃபீல்டிலே அவர்கள் ஆர்வம் செலுத்துகிறார்கள், இதை சின்ன வயசுலேருந்தே நாங்கள் அடையாளம் காணுவதற்கு முயற்சிக்க வேண்டும். பெரியவர்களான இருந்தால் அந்த குழந்தைகளோடு நாங்கள் அமர்ந்து பேச வேண்டும். என்ன மாதிரியான விருப்பம் உங்களுக்கு இருக்கிறது, என்ன மாதிரியான ஃபீல்டு நீங்கள் இருக்கிறீர்கள். சாதாரணமாக நாங்கள் அந்த குழந்தைகளை யோசிக்க வைப்பதற்கான நிறைய கேள்விகள் இருக்கிறது. உதாரணமாக அதாவது அந்த லீடிங் கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட விஷயத்திலே ஆர்வம் காட்டுகிறது அப்படின்னு சொன்னால், அந்த குறிப்பிட்ட விஷயத்திலே ஆர்வம் காட்டுறதுக்குரிய காரணங்கள் என்ன, இதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள், உங்களுடைய உண்மையான அடிப்படையான என்ன கோலை நீங்கள் சாதிக்கிறீர்கள். சாதாரணமாக இந்த கோல் செட்டிங்கிலே விடுகிற பிழை கூட குழந்தைகளை வேறு திசைகளுக்கு செல்ல விடும் என்பது மிக முக்கியமான விஷயம். சின்ன வயசுலேருந்து இந்த கோல் செட்டிங், இலக்குகளை தீர்மானித்தல் என்பது மிக முக்கியம். அதை பெற்றோர்களோடு சேர்ந்து பெற்றோர்களுடைய அனுசரணையோடு குழந்தைகள் அதை உருவாக்க வேண்டும். அதற்கு நிறைய சப்போர்ட் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ குழந்தைகள் எதிலே ஆர்வமாக இருக்கிறார்கள், எந்த துறையிலே அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. சாதாரணமாக இப்படி பார்க்கலாம், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்று வருவார். ஆனால் இப்போது என்ன செய்கிறார்னு சொன்னால், அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவருக்கு உண்மையிலே அவருக்கு அந்த பட்டம் பெற்றிருக்கிறார், அவர் ஒரு அரசாங்க தொழில் எடுக்கிறதுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன செய்கிறார்னா டிரைவிங் பண்ணி கொண்டிருக்கிறார், டெக்ஸி ஓட்டுறார். பட் நான் சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு டெக்ஸி ஓட்டுறீங்கன்னு கேட்குறேன். என்னோட பேரண்ட்ஸுடைய வற்புறுத்தலுக்காக நான் யூனிவர்சிட்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். இந்த டெக்ஸி ஓட்டுறது என்பது என்னுடைய டிரைவிங் என்றது என்னுடைய பேஷன், நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன் சொல்கிறேன். சில மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். என்னிடம் அண்மையிலே கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு பாடசாலையில் இருக்கிற ஒரு அதிபர் வந்திருந்தார் என்னை சந்திப்பதற்கு. அவருக்கு 56 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, சார் நான் ஒரு தவறான ஃபீல் இருக்கிறேனோ அப்படின்னு சொல்கிறார். 56 வயது, இன்னும் 4 வருடங்களே அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறார்.
இப்போது ஃபீல் பண்ணுறார். என்ன சொன்னால் அவர் ஒரு கொமர்ஸ் முகாமைத்துவம் அந்த மாதிரியான கற்கை நிலையை படித்து ஒரு எதேர்ச்சியாக இந்த ஃபீல்டுக்கு வந்தவர். இப்போது அவர் ஃபீல் பண்ணுறார். அப்போ வாழ்க்கையிலே சில விஷயங்களை ஆரம்பத்திலே தவறுவிட்டதன் காரணமாக, அந்த கோல் செட்டிங் இல்லாதன் காரணமாக பிற்காலத்தில் அவர்கள் அது சம்பந்தமாக யோசிப்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சிலரை பார்த்திருக்கிறோம், ஒரு குறிப்பிட்ட வேலையிலே தொடர்ந்தேர்ச்சியாக ஈடுபட மாட்டார்கள். அது அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் குறிப்பிட்ட வேலையிலே மேக்ஸிமம் அவருடைய டைம் வந்து 3 to 6 மந்த்தாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு அடுத்த வேலைக்கு போய்விடுவார்கள். அது அந்த குறிப்பிட்ட சூழ்நிலை அவர்களுக்கு அதாவது ஒன்றித்து போக முடியாத, ஃப்ளெக்சிபிளாக இருக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிகழும். அது ஏனென்று சொன்னால் அவருடைய கோல் செட்டிங் சரியாக வரையறுக்கப்படவில்லை. அதே மாதிரி அந்த குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் அவர்களுக்கு இல்லை. வற்புறுத்தல் காரணமாக, வேறு வழியே இல்லாதன் காரணமாக அந்த வேலையில் இருப்பார்கள். சில டீச்சர்ஸை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அவர்கள் உண்மையிலே எல்லா தொழிலுக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கடைசியாக டீச்சிங் வருவதை பார்த்துருக்கிறோம். அவர்கள் வந்து அவருடைய பேஷன் வந்து டீச்சிங்காக இருக்காது. அதனால் அவர்கள் படித்துக் கொடுப்பது கூட மற்றவர்களுக்கு விளங்குவது, அதை புரிந்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். அப்போ ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால், குழந்தைகளுடைய ஆர்வம் எதிலே தெரிந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பெற்றோர்கள் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். மூணாவது விஷயம் என்ன செய்யணும் என்றால், பொதுவாக நாங்கள் சொல்கின்ற விஷயம் தான் குழந்தைகளுடைய கற்றல் ஆர்வம். அந்த கற்றல் ஆர்வத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் வந்து வெவ்வேறாக வித்தியாசமாக கற்றுக்கொள்கின்ற இயல்பு உள்ளவர்கள் இருப்பார்கள். சில குழந்தைகள் வந்து நாங்கள் சொல்லுவோம் விஷுவல் லேர்னர்னு சொல்லுவோம், கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்கின்றவர்கள். அப்போ கண்ணால் பார்த்து கற்றுக்கொள்கின்றவர்களுடைய கற்றல் முறைகள் வித்தியாசமானதாக இருக்கும். அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முறைமைகள் வித்தியாசமாக இருக்கும். அவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டிய முறைமைகள் வித்தியாசமாக இருக்கும். அது அவர்களை அதற்கேற்ற மாதிரி அவர்களை கற்பிக்க வேண்டும். இதுக்கு வேக் அப்படின்னு சொல்வார்கள், ஒரு டெஸ்டிங் சிஸ்டம் இருக்கிறது. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு குரூப் இருப்பார்கள் ஆடிட்டரி லேர்னர்ஸ், அதாவது காதால் கேட்டு கற்றுக்கொள்கின்றவர்கள். அவர்களை அது சார்ந்து எப்படி அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆசிரியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மூணாவது ஒரு குரூப் கினஸ்தட்டிக் லேர்னர்ஸ், தொடுகை உணர்வு மூலமாக புரிந்து கொள்கின்றவர்கள், பை பிராக்டிக்கல். அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்போ என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் அல்லது என்னுடைய மாணவன் எந்த வகையான கற்றல் முறைமைகளை அவர்களுக்கு அந்த லேர்னிங் சிஸ்டம், அவருடைய லேர்னிங் சிஸ்டம் கற்றல் முறைமைகள் அவர்களுக்கு இருக்கிறது என்று புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றாற்போல் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது என்பது பெற்றோருடைய பொறுப்புணர்வாக, மிக முக்கியமான பொறுப்புணர்வாக நாங்கள் பார்க்கலாம். சாதாரணமாக பாடசாலைகளை பொறுத்தவரையிலே ஆசிரியர்கள் மிக முக்கியமாக கவனம் செலுத்துவது அந்த விஷுவல் லேர்னர்ஸ் அல்லது ஆடிட்டரி லேர்னர்ஸை மாத்திரம்தான். அதாவது அவர்கள் பெரும்பாலும் கிளாஸ் ரூமிலே முன்னால் இருப்பார்கள் அல்லது 2வது 3வது வரிசையில் இருப்பார்கள். பின்னால் இருக்கிறவர்கள் நாங்கள் கண்டுகொள்வதே கிடையாது. ஏன்னால் பின்னால் இருப்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் கினஸ்தட்டிக் லேர்னர்ஸாக இருப்பார்கள். அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், மேற்கத்திய நாடுகளில் இருக்கிற பாடசாலைகளில் வந்து ஆசிரியர்களுக்கு தனியே ஒரு கதிரையை போட்டு வைத்திருக்க மாட்டார்கள். ஆசிரியர்களுடைய பொறுப்பு என்னென்னு சொன்னால் பாடசாலை வகுப்பறையிலே சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த 3 லேர்னர்ஸ், விஷுவல் லேர்னராக இருக்கலாம், ஆடிட்டரி லேர்னர்ஸாக இருக்கலாம், கினஸ்தட்டிக் லேர்னர், 3 பேரையும் கவனிக்க முடியுமானதாக இருக்கும். குறிப்பாக பெற்றோர்களை பொறுத்தவரையிலே தன்னுடைய மகன் அல்லது மகள் வந்து எந்த வகையான லேர்னராக இருக்கிறார், அதை சார்ந்து எப்படி அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக விஷுவல் லேர்னராக இருந்தால் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான கலரிங்கை பயன்படுத்துவதாக இருக்கலாம், சுவரொட்டிகளை பயன்படுத்துவதாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை நிறையவே செய்யலாம். இது நாங்கள் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக பார்க்கலாம். அதே போல் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், பாடசாலையிலே கற்றுக்கொண்ட விடயங்களை எவ்வாறு அதாவது வீட்டிலே வந்து நடைமுறைப்படுத்துவது, அதற்கு வந்து பெற்றோர்கள் வந்து உதவி செய்ய வேண்டும். பாடசாலையை கற்றுக்கொண்டு நிறைய விஷயங்கள் இருப்பார்கள். உண்மையிலே லேர்னிங் என்ற விஷயம் என்று சொன்னால் அந்த லேர்னிங் வந்து அவருடைய லைஃப்லேயே வர வேண்டும். அதுதான் உண்மையான கற்றல், அதாவது பை ப்ராக்டிசிங் வர வேண்டும். பாடசாலையை கற்றுக்கொள்கின்ற நிறைய விஷயங்களை வந்து மாணவர்கள் வீடுகளில் செய்து பார்ப்பதற்குரிய அவகாசங்கள் கிடையாது. அதை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்துவதும் கிடையாது சந்தர்ப்பங்களில். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்திலே பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சாதாரணமாக பெற்றோர்களை பார்த்தீர்கள் சொன்னால் பெற்றோர்கள் வந்து ஆரம்ப காலங்களிலே, உதாரணமாக அந்த பிள்ளை வந்து அதாவது ப்ரீ ஸ்கூல் போகிற நேரம், பிரைமரி படிக்கிற நேரம், கிரேட் 1, 2 படிக்கிற நேரம், அந்த குழந்தைகளுடைய ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்ட விடயங்களை பற்றி கேட்பார்கள். அதை செய்து காட்டும்படி சொல்லுவார்கள். அதை வந்து எங்களுக்கும் சொல்லித்தார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்போ அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வம் வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே குழந்தை கொஞ்சமாக பெரியவளாக வருகின்ற பொழுது அந்த குழந்தையுடைய பேசுவதற்கு கூட சில சந்தர்ப்பங்களில் பேரண்ட்ஸுக்கு நேரம் கிடையாது. அவர்கள் என்ன படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு கூட பேரண்ட்ஸுக்கு அந்த பெற்றோர்களுக்கு நேரம் இருப்பது கிடையாது. அவை குழந்தைகளுடைய கல்வி விஷயத்திலே நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம், எப்போதுமே நாங்கள் உங்களுடைய கற்றல் விஷயத்தில் நாங்கள் ஆர்வமாகவே இருக்கிறோம் என்ற விஷயத்தை பெற்றோர்கள் தன்னுடைய செயற்பாடுகள் மூலமாக எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை புரிந்து கொள்கின்ற பொழுது என்னுடைய பேரண்ட்ஸும் என்னுடைய கல்வியிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள், அது ஒரு மோட்டிவேஷனாக குழந்தைக்கு அமையும். இது பெற்றோர்கள் அவதானிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமாக பார்க்கலாம். அதே போல நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் தான், அதாவது பெற்றோர்கள் வந்து சாதாரணமாக சில பொதுவான விஷயங்கள் இருக்கிறது. உதாரணமாக பார்க்கலாம், கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கியமான நோக்கங்களில் ஒன்று தான் குழந்தைகளுக்கு வந்து வாழ்க்கை திறனை மேம்படுத்துவது. அந்த வாழ்க்கை திறனை மேம்படுத்துவதற்குரிய பொதுவான கற்றல் நடைமுறைகளை வந்து வீடுகளிலே அவர்கள் வைத்திருக்க வேண்டும். உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இந்த சாதாரணமாக லைஃப் ஸ்கில், 10 வகையான லைஃப் ஸ்கில்களை வந்து வாழ்க்கை திறன்களை வந்து உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்கிறது. அந்த வாழ்க்கை திறன்கள் தான் மிக முக்கியமானது வாழ்க்கைக்கு.
அந்த திறன்களை மேம்படுத்துவதற்குரிய பொதுவான சில ரீடிங். சாதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், சில வீடுகளில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், மேற்கத்திய நாடுகள் இருக்கிறது, இலங்கையிலுமே கூட சிலர்கள் அதை பயன்படுத்துகிறார்கள், அதை பின்பற்றுகிறார்கள். அதாவது பொதுவான சில புத்தகங்களை வந்து வீட்டிலே ஒரு வாசிகசாலை வைத்திருப்பார்கள். அந்த வாசிகசாலை பொதுவான சில புத்தகங்கள், அதாவது கதையாக இருக்கலாம் அல்லது சில நவல்ஸாக இருக்கலாம், வாழ்க்கையுடைய திறனை வளப்படுத்துவதற்கான, பேச்சாற்றலை வளப்படுத்துவதற்கான, கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுவதற்கான நிறைய பொதுவான புத்தகங்கள் இருக்கும். அதை ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு முறையும் வாசிப்பார்கள். சாதாரணமாக அப்பா வாசித்து விட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து அதை உட்கார வைத்து நான் படித்த விஷயத்தை மற்றவங்களோடு ஷேர் பண்ணுவார். அதே போல் அம்மா ஒரு விஷயத்தை படித்து வந்து அவர் படித்த விஷயத்தை அது வாழ்க்கைக்கு பிரயோசனமான விஷயமாக இருந்தால் அது குழந்தைகளுக்கு உடன் ஷேர் பண்ணுவார். அதே போல் குழந்தைகளுக்கு ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பார். நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டீர்கள் அதை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணுங்கள், அதாவது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் முன்னுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். அப்படி ஷேர் பண்ணுகின்ற பொழுது குழந்தைக்கும் ஆர்வம் வருகிறது, குழந்தைகளும் மோட்டிவேட் பண்ணப்படுகிறார்கள், குழந்தைகளுக்கும் அந்த தேடல் அதிகரிக்கிறது. அதே போல் தொடர்ந்தேர்ச்சியாக வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பமும் ஆர்வம் அவர்களுக்கு அதிகரிக்கிறது. அதே போல குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் சிலர் வழிகாட்டுவார்கள், நீங்கள் வந்து படித்துவிட்டு உங்களுடைய தம்பிக்கு தங்கைக்கு வந்து நீங்கள் படித்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருப்பார்கள். அப்போது என்ன செய்கிறார்கள், லேர்ன் பண்ணுகிறார்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆற்றலும் அந்த வகையான, அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், டீச்சிங் ஸ்கில்லாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு சில விஷயங்களை எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவதாக இருக்கலாம், இந்த ஆற்றல்களையும் நாங்கள் குழந்தைகளிடம் வளர்க்கலாம். அப்போ இந்த சூழலை வந்து பெற்றோர்கள் ஏற்படுத்த வேண்டியது இன்னொரு முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். அதே போல அதாவது குழந்தையோடு அமர்ந்து படிப்பதற்கான சூழலை நாங்கள் எப்போதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு 1008 வேலைகள் இருக்கலாம். பெற்றோர்கள் வந்து உழைப்பதற்காக செல்ல வேண்டும், அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டும், வியாபார நிமித்தமாக வெளியே செல்ல வேண்டும், வீட்டில் இருக்கிற தாயாக இருக்கலாம், அந்த தாய்க்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. சின்ன குழந்தையை கவனிக்க வேண்டும், பெரிய குழந்தைக்கு அதாவது உணவு தயாரிக்க வேண்டும், நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தும் கூட தன்னுடைய குழந்தைகளோடு உட்கார்ந்து அமர்ந்து நேரம் செலவழிப்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கலாம். நேரம் செலவழிக்கின்ற பொழுது தனக்காக தன்னுடைய தாய் நேரம் உட்கார்ந்து தன்னுடைய கல்விக்காக அவர்கள் நேரம் செலவழிக்கிறார்கள் என்று உணர்கின்ற பொழுது கூட அந்த குழந்தைக்கு வந்து அந்த கல்வியில இன்னும் ஆர்வம் ஏற்படும். அது ஒரு முக்கியமான பொறுப்புணர்வாக பார்க்கலாம். அதே போல நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம்தான், குழந்தைக்கு வந்து அதாவது குழந்தையுடைய கல்வியை தேடுவது என்பது குழந்தையுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. கல்வி தேடல் வந்து என்ன தந்தைக்காகவோ தாய்க்காகவோ கிடையாது. அதாவது கல்வி கற்பது என்பது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுடைய பொறுப்புணர்வாக மாற்றுகின்ற பொழுதுதான் செல்ஃப் மோட்டிவேட்டடான குழந்தைகள் உருவாக்கப்படுவார்கள். அப்போ அவர்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட கோல் செட்டிங்கை ஏற்படுத்தி வாழ்க்கையுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தி அதே மாதிரி கல்வியினுடைய இம்பார்ட்டன்ஸை அதை பற்றி தெளிவுபடுத்தி நாங்கள் அந்த குழந்தைகளை தொடர்ந்தேர்ச்சியாக ஊட்டுகின்றவர்களாக, அதே போல் கற்றல் என்பது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்புணர்வு, அது கடமை கிடையாது, கடமைக்காக கற்பது கிடையாது, என்னுடைய பொறுப்புணர்வுக்காக வாழ்க்கையிலே ஜெயிப்பதற்காக அடுத்த கட்டத்துக்கு போவதற்காக நான் கற்றுக்கொள்கிறேன். அந்த மோட்டிவேஷன் தொடர்ந்தேர்ச்சியாக கொடுக்க வேண்டியது பெற்றோருடைய இன்னொரு முக்கியமான கடனாக நாங்கள் பார்க்கலாம். மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியில் பெற்றோர்களுடைய பொறுப்பு பங்களிப்பு சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்கள் என்னென்ன விடயங்களை கவனிக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது சில பல வகைகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். மேலதிக விடயங்களை குறிப்பிடுங்கள் லுக்மான். குறிப்பாக இந்த தொடரிலே அவதானிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம்தான், சாதாரணமாக சில சர்வதேச பாடசாலையிலே படிக்கின்ற குழந்தைகளாக இருக்கலாம், அவர்களை பொறுத்தவரையிலே உண்மையிலே அந்த குறிப்பிட்ட நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல நிறைய ஆர்வம், பெற்றோர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன செய்வார்கள், தன்னுடைய குழந்தை வந்து பாடசாலையில் இருக்கிற எல்லா விடயங்களிலுமே ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணமாக கல்வி செயல்முறைகள் மாத்திரம் கிடையாது, அதாவது அந்த பாடசாலையில் இருக்கிற ஏனைய விளையாட்டுகள், அந்த குழந்தையை வந்து ஸ்விம்மிங்லேயே சேர்த்திருப்பார்கள், அந்த குழந்தையை வந்து ரக்பிலே சேர்த்திருப்பார்கள், அந்த குழந்தையை வந்து ஃபுட்பால் ப்ராக்டிஸ்லேயே சேர்த்திருப்பார்கள், அந்த குழந்தையை கராத்தே கிளாஸுக்கு அனுப்பியிருப்பார்கள். இப்படி அந்த குழந்தைக்கு ஓவர் ஷெட்யூல் என்றது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது இப்போதெல்லாம். அதாவது அந்த குழந்தைக்கு செல்ஃப் லேர்னிங்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்படுவது கிடையாது. சாதாரணமாக சொல்வார்கள், ஒரு குறிப்பிட்ட குழந்தை வந்து அந்த ஷெட்யூலிங் சிஸ்டத்தில் மிக முக்கியமானது, ஒரு குறிப்பிட்ட குழந்தை ஒவ்வொரு நாளும் தான் படித்த விஷயத்தை படிப்பதற்குரிய அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். அதே போல் சாதாரணமாக ஒரு ஓலவல் பரீட்சைக்கு தயாராக கொண்டிருக்கிற ஒரு மாணவரை பொறுத்தவரை ஒரு நாளைக்காக குறைந்தது 2 மணித்தியாலங்கள் அவர் செல்ஃப் லேர்னிங்காக, செல்ஃப் ஸ்டடிக்காக அவர் செலவழிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். ஏலவல் படிக்கின்ற மாதிரி அதை விட கொஞ்சம் அதிகமாக செலவழிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ என்ன செய்கிறார்கள், ஓவர் ஷெட்யூல் பண்ணுகிறார்கள். சிறுவர்களாக இருக்கலாம், இதுக்கு யாருமே ஒரு விதிவிலக்கு கிடையாது. அதாவது ஏலவல் மாணவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் கிளாஸஸ் இருக்குது. சாதாரணமாக ஏர்லி மார்னிங் 5:36க்கு வந்து கிளாஸ் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பாடசாலை இருக்கிற பாடநெறிகள் தொடரும். அதுக்கப்புறம் பாடசாலைக்கு பிறகு வந்து ஏனைய டியூஷன் கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங்லேருந்து 8-9 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். இப்போ தொடர்ந்தேர்ச்சியாக கற்றல் லேர்னிங்கில் ஈடுபடுகிறார்கள். அதாவது அந்த குறிப்பிட்ட தகவல்களை உள்வாங்குகிறார்களே தவிர அந்த தகவல்களை வந்து ரீலேர்னிங் பண்ணுறதுக்கான, ரிவிஷன் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடையாது. அதனால் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், ரிவிஷன் பண்ணாமல் இருந்தால்,
ஒரு மனிதர் இன்றைக்கு படித்த விஷயத்தை இன்றைக்கே மீட்டாமல் இருந்தால், ரிவிஷன் பண்ணாமல் இருந்தால், அவருடைய ஞாபகத்திலிருந்து 46% வந்து டிலீட் ஆகும்னு சொல்வார்கள். அப்போ எவ்வளோ நாங்கள் தகவல்களை உள்வாங்குகிறோம் என்பது முக்கியம். அதே போல் உள்வாங்குகிற தவறுகளை எத்தனை தடவைகள் நாங்கள் திரும்ப மீட்டி பார்த்திருக்கோம் என்பது அதை விட முக்கியமானது. இப்போ செல்ஃப் ஸ்டடி என்றது மிக முக்கியம். இப்போ செல்ஃப் ஸ்டடிக்குரிய அவகாசத்தை கொடுப்பது மிக முக்கியமான விஷயம். அப்போ பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், தன்னுடைய குழந்தைகள் இருக்கின்ற எல்லா கலைகளிலுமே தேர்ந்தவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக ஓவர் ஷெடியூல் பண்ணுகின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனால் குழந்தைகள் வந்து சில சந்தர்ப்பங்களில் விளையாட்டுகளிலே காட்டுகின்ற ஆர்வத்தை கற்றலிலே காட்ட முடியாமல் இருக்கிறது. சில நேரம் அந்த கற்றலிலே அவருடைய பெர்ஃபார்மன்சஸ் வந்து குறைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இதை பார்க்கலாம். அப்போ அந்த ஓவர் ஷெடியூலிங் என்பது மிக முக்கியமான பிரச்சனையாக பார்க்கலாம். அதே போல் நாங்கள் பெற்றோர்களும் கூட என்ன செய்யலாம், குழந்தையை வளர்ப்பது என்பது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. உலகத்திலே சொல்வார்கள் எல்லா விஷயத்துக்குமே ட்ரைனிங் இருக்கிறது. உதாரணமாக டிரைவிங் பண்ணணும்னா நீங்கள் ட்ரையல் போய் தான் ஆகணும். டீச்சிங் பண்ணணும்னா நீங்கள் டீச்சிங் காலேஜுக்கு போய் தான் ஆகணும், ட்ரைனிங் எடுத்து தான் ஆகணும். ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனா அதுக்கு தனியாக ட்ரைனிங் இருக்கிறது. ஆனால் குழந்தையை வளர்ப்பதற்கு எங்கேயுமே ட்ரைனிங் கிடையாது. ரைட். சில விஷயங்களுக்கு 1 or 2 விஷயங்களுக்கு ட்ரைனிங் கிடையாது. திருமண வாழ்வுக்கு வந்து ட்ரைனிங் கிடையாது. அப்போ என்ன செய்யலாம்னா நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் சில விஷயங்களை. குழந்தைகளுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும், குழந்தையுடைய சைல்ட் சைக்காலஜி எப்படி இருக்கும், அவர்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி மைல்ஸ்டோன் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவார்கள், அவருடைய கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டிலே பேரண்ட்ஸ் என்ன செய்ய வேண்டும், அவருடைய மோரல் டெவலப்மெண்ட்டிலே என்ன செய்ய வேண்டும், அவருடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டிலே பெற்றோர் என்ன செய்ய வேண்டும், அவருடைய சைக்காலஜிக்கல் டெவலப்மெண்ட்டிலே என்ன செய்ய வேண்டும், அவர்களுடைய ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டுக்கு அந்த குறிப்பிட்ட பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய எந்த காலத்தில் இருக்கலாம், எந்த காலத்தில் இருக்கிற குழந்தைகளை வளர்ப்பதாக இருக்கலாம், எந்த வயதை ஒத்தவர்களாக இருக்கலாம், அவர்களை வளர்ப்பதென்றால், அவர்களை வழிகாட்டுவதென்றால் நிச்சயமாக நாங்கள் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கொண்டே ஆக வேண்டும். இதையும் தாண்டி பெற்றோர்களை பொறுத்தவரை இருக்கிற மிகப்பெரிய கடமை தான் குழந்தைகளோடு நல்ல உறவை வளர்த்துக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் இடையிலே இருக்க வேண்டும். அந்த குறிப்பிட்ட உறவை வளர்ப்பதற்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான 5 வழிமுறைகள் தான். முதலாவது, குழந்தைகளை பாராட்ட வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு வந்து செய்கின்ற விஷயங்களை நிறைய அப்ரிஷியேட் பண்ணுகின்ற பெற்றோராக நாங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை தொடர்ந்தேர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். பாராட்டு கிடைக்கின்ற பொழுது அது எல்லோருக்கும் பாராட்டுவது என்பது குழந்தைகளை பொறுத்தவரை அது யாருமே அந்த பாராட்டை விரும்பாத மனிதர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எல்லோரும் பாராட்டை விரும்புகின்றவர்கள் தான். பாராட்டுகின்ற பொழுது நிறையவே செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் ஆவலும் அவர்களுக்கு வரும். அதை பாராட்ட வேண்டும். அந்த குழந்தைகளோடு நேரம் செலவழிக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த தனித்துவமான நேரத்தை வழங்க வேண்டும். அப்படி செலவழிக்கின்ற பொழுது குழந்தைகள் இன்னும் ஆர்வமூட்டப்படுவார்கள். மூன்றாவது, அந்த குழந்தைகள் சின்ன அச்சீவ்மெண்ட், சின்ன சாதனைகள் படைக்கின்ற பொழுது, சின்ன விஷயங்களை சாதிக்கின்ற பொழுது அந்த குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். பரிசுகள் கொடுக்கிறோம் என்ற பேரிலே குழந்தைகளை நாசப்படுத்துகின்ற, குழந்தைகளுடைய கல்வி வாழ்க்கையை நாசப்படுத்துகின்ற பரிசுகளை கொடுக்கக்கூடாது. சாதாரணமாக பாடசாலை கல்வியிலே கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாணவருக்கு டச் ஃபோன் என்பது அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அப்போ அது மிக முக்கியமான தேவையான்னு சொல்லி பார்த்து தெரிவு செய்கின்ற பரிசல்களை கூட மிக அவதானமாக தெரிவு செய்கின்ற ஒரு பெரிய பொறுப்புணர்வு பெற்றோர்களுக்கு இருக்கிறது. நாலாவது, அந்த குழந்தைகளுக்கு எப்போது அதாவது பெற்றோர்கள் தேவைப்படுகிறார்களோ, தன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்களை சொல்வதாக இருக்கலாம், தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதாக இருக்கலாம், தன்னுடைய தேவையை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதாக இருக்கலாம், எந்த சந்தர்ப்பத்திலே பெற்றோருடைய தேவை இருக்கிறதோ அந்த சந்தர்ப்பத்திலே பெற்றோர்கள் பக்கத்திலே இருக்க வேண்டும். நான் இருக்கிறேன், உங்களுக்கு என்ன விஷயம் வேணாலும் என்னோட டிஸ்கஸ் பண்ணலாம், எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணலாம் என்ற நம்பிக்கையும் அந்த ஊக்கமும் அந்த குழந்தைகளுக்கு இருக்கின்ற பொழுது அந்த அட்டாச்மெண்ட் அவர்களுக்கு அதிகமாக வரும். 5வது விஷயம், அந்த குழந்தைகளை நாங்கள் விரும்புகிறோம், உங்களிடம் நிறைய நம்பிக்கை வைத்திருக்கிறோம், உங்களோடு நிறைய அன்பாக இருக்கிறோம், உங்களுடைய நிறைய எதிர்பார்ப்புகள் வைத்திருக்கிறோம் என்று நிறைய மோட்டிவேஷன், நிறைய வகையான என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கின்றவர்களாக, ஊக்கப்படுத்துகின்ற பெற்றோர்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். இதெல்லாமே பெற்றோர்கள், அதாவது குழந்தைகள் சார்ந்து பெற்றோர்களுடைய பொறுப்புணர்வுகள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். ஆக அந்த பொறுப்புணர்வை பெற்றோர்கள் சரியான விதத்தில் உணர்ந்து கொள்கின்ற போது குழந்தையுடைய கல்வி இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெற்றோர்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள், இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகின்றார்கள் என்ற ஒரு கேள்விதான் இருக்கின்றது. அதே வேளையில் நாங்கள் இந்த கல்வி சார்ந்த விடயங்களோடு பார்க்கின்ற போது குழந்தைகளுக்கு ஏனைய பொதுவான விடயங்கள், அந்த பொதுவான விடயங்கள் சம்பந்தமான அறிவுறுத்தல்கள் அல்லது பொதுவான விடயங்கள் சம்பந்தமாக வழிகாட்டல்களையும் பெற்றோர்கள் வழங்க வேண்டிய ஒரு கடமை, பொறுப்பு இருக்கின்றது. அது இந்த மாதிரியான விடயங்கள் சாதாரணமாக இப்போதெல்லாம் ஆசிரியர்கள் சார்ந்து அல்லது சமூகம் சார்ந்து வருகின்ற ஒரு பெரிய கொஸ்டின், அதாவது பெரிய ஒரு கேள்விதான் என்றால், இப்போது இருக்கிற குழந்தைகள் வந்து மரியாதை குறைச்சலாக நடந்து கொள்கிறார்கள், மனஸ் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள், எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்கள். சாதாரணமாக இதற்கு நான் இந்த மரியாதை குறைச்சலாக நடந்து கொள்கின்ற இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னை பொறுத்தவரை நான் குற்றம் சாட்டுவது பெற்றோரை தான். என்ன சொன்னால், சாதாரணமாக சொல்லலாம், சில அதாவது அம்மாமார் வருவாங்க, என்னுடைய பிள்ளை அப்பா இருக்கிற நேரம் பூனை மாதிரி இருக்குது, எதுவுமே சொல்கிறது இல்லை, எல்லாம் கேட்டுட்டு அப்படியே ஆமாசாமி போட்டுருக்குது, ஆனால் அம்மா இருக்கிற நேரம் எதிர்த்து பேசுது, எதுக்கு எடுத்தாலும் சண்டை பிடிக்குது. இப்போ இதுக்குரிய காரணங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மிக முக்கியமான விஷயம், ஒரு தந்தையை பொறுத்தவரையிலே தன்னுடைய குழந்தைக்கு
தாயினுடைய முக்கியத்துவத்தை, தாயோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த வேண்டியதும் தெளிவுபடுத்த வேண்டியதும் தந்தையுடைய பொறுப்பு. தாய் வந்து வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்திலே தன்னுடைய மகளை அழைத்து, உங்களுடைய தாய் உங்களை பிரசவிப்பதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார், உங்களை வளர்ப்பதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், அந்த தாயோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நான் இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட நீங்கள் ரொம்ப இரக்கமாக அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுக்க வேண்டியது வந்து உண்மையே தந்தையுடைய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. அதே போல் தந்தை இல்லாத வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமாக தாய் வந்து உங்களுடைய தந்தை எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள், உங்களுக்காக எவ்வளோ வியர்வை சிந்துகிறார்கள், எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளோ மரியாதையாக நாங்கள் நடத்த வேண்டும், அப்போ அந்த விஷயத்தை உணர்த்த வேண்டியது தாயுடைய பொறுப்பாக நாங்கள் பார்க்கலாம். இப்போ தந்தைக்கும் தாய்க்கும் மரியாதையாக ஒரு குழந்தை நடக்கிறது என்று சொன்னால் இந்த 2 பேரும் தந்தையும் தாயும் சேர்ந்து என்ன செய்யலாம், தன்னுடைய நேபர்ஸ், அதாவது பக்கத்து வீட்டவர்களாக இருக்கலாம், குடும்பத்தவர்களாக இருக்கலாம், இரத்த சொந்தங்களாக இருக்கலாம், அதே போல் நாங்கள் பார்க்கலாம் அந்த ஆசிரியர்களாக இருக்கலாம், பாடசாலையில் இருக்கிற அதிபராக இருக்கலாம், அவர்களோடு வந்து நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அவருடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்த வேண்டியது இந்த தாயினுடையும் தந்தையுடைய கடமையாக நாங்கள் பார்க்கலாம். அப்போ நாங்கள் இந்த 3 விஷயத்தையும் நாங்கள் மிக முக்கியமாக செய்ய வேண்டும். அதனால தான் சொல்வார்கள், எந்த ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு முன்னாடி தாயை வந்து கீழ்த்தரமாக பேசுவாரோ அந்த தாயோடு வந்து குழந்தை மரியாதையாக நடக்காது. எந்த ஒரு தாய் தன்னுடைய கணவனை பற்றி குழந்தைகளுக்கு முன்னால் கீழ்த்தரமாக பேசுவாரோ அந்த குழந்தை வந்து தன்னுடைய தந்தை மீது மரியாதையாக நடந்து கொள்ளாது. எந்த ஒரு தாயும் தந்தையும் பாடசாலையிலே படித்துக் கொடுக்கிற ஆசிரியர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டார்களாக இருக்கலாம், குடும்பத்தவர்களாக இருக்கலாம், மற்றவர்களை பற்றி குழந்தைகளுக்கு முன்னால் கீழ்த்தரமாக பேசுவார்களோ அந்த குழந்தைகள் மற்றவர்களோடும் மரியாதையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஸோ மரியாதை என்கின்ற விஷயம் இது ஒழுக்கத்திலே மிக முக்கியமானது. மற்றவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயம் இதிலே சரியாக தெளிவுபடுத்த வேண்டியது பெற்றோருடைய மிக முக்கியமான கடமை. பெற்றோருடைய நடவடிக்கைகளிலே தான் அது இருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்க்கலாம், பெற்றோருடைய அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்ன ரோல் மாடலிங், பெற்றோர்கள் பரோபகாரமாக நடந்து கொள்கிறார்கள், பெற்றோர்கள் வந்து உண்மை பேசுகிறார்கள், பெற்றோர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை மறைப்பது கிடையாது, பெற்றோர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்திலும் நீதமாக நடந்து கொள்கிறார்கள். இந்த விஷயத்தை குழந்தைகள் படித்துக் கொள்வது பெற்றோருடைய பிஹேவியர் மூலமாக, பெற்றோருடைய முன்னுதாரணம் மூலமாக. அதை பெற்றோர்கள் செய்வது மிக முக்கியமான ஒரு கடமையாக நாங்கள் பார்க்கலாம். அதையும் தாண்டி பெற்றோர்களை பொறுத்தவரை குழந்தைகளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ஃபர்மேஷன் கொடுப்பதுதான் பெற்றோருடைய கடமை. அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கின்ற பொழுது சில பெற்றோர்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நாங்கள் எதற்காக எஸ் என்று சொல்கிறோம், எதற்காக சரி என்று சொல்கிறோம், எதற்காக இதை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று அந்த குழந்தைகளுக்கு யதார்த்த பூர்வமாக ரஷனலைஸ் அந்த குழந்தைகள் விளங்கப்படுத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பு வந்து பெற்றோருக்கு இருக்கிறது. அப்படி நாங்கள் விளங்கப்படுத்துகின்ற பொழுது இதற்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்த பிறகு கூட எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது இதனை நான் ஏன் செய்யக்கூடாது, ஏன் செய்ய வேண்டும் என்று சொல்லி காரண காரியங்களோடு ஒப்பிட்டு பேசுகின்ற, ஒப்பிட்டு பார்க்கின்ற அந்த மாதிரியான ஒரு நல்ல புத்தியோடு நடக்கின்ற குழந்தையாக அந்த குழந்தை மாறும் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆக பெற்றோர்கள் தங்களுடைய கடமைகளை உணர்ந்து செய்கின்ற போது அந்த பிள்ளைகளுடைய கல்வியில் அவர்கள் நிச்சயமாக ஒரு பாகத்தை வகுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த விடயத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்திய உளவள சிகிச்சையாளர், வாழ்க்கை மேம்பாட்டு பயிற்சியாளர் லுக்மானுல் ஹக்கீம், உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கணும். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக பெற்றோர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இந்த விடயம் பற்றி இன்னும் விரிவாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நிச்சயமாக பேசுவோம் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி. இந்த வார மக்கள் சேவை நிகழ்ச்சியிலிருந்து நாங்களும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.